உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு மோடி அவர் கேரண்டின்னு சொல்றாரு, திரு ஸ்டாலின் அதுக்கு பதில் கேரண்டின்னு சொல்றாரு. இதுல இபிஎஸ் எங்க நிக்கிறாரு? எந்த உத்தரவாதத்தை கொடுத்த மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்கிறாரு? முதல்ல அரசியல்ல உத்தரவாதம் அப்படின்ற பேச்சுக்கே இடமே கிடையாது. அப்படியே இடம் இருந்தா கூட உலகத்துல எந்த நாட்டிலையும் 10 வருஷமா யாராவது கேரண்டியை ஃபில்ஃபில் பண்ணாம இருப்பாங்களா? ஒரு கார் வாங்கினா கூட 3 சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்க வந்தா வெளுத்துருவேன் ஓடிடு அப்படின்றாங்க. அப்படி இருக்கிற போது இந்த 10 ஆண்டு காலம் நீங்கள் செய்தது என்ன? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நண்பர் எஸ்ஜி சூர்யா பேசுகிற போது நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம், கரெக்ட். ஆனால் எங்களுக்கு எதை செய்வீர்கள் தானே தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒத்த செங்கலாவா தான் இருக்குது, கரெக்ட். அதையும் தாண்டி நீ இப்ப நேற்றுக்கு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, காபந்து அரசாங்கத்தினுடைய திரு மோடி அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக நான் தமிழ் மொழியை படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகா, எவ்வளவு பெரியது ஐயா. போன வாரம் தான் நீங்க அகில இந்திய வானொலி நிலையம்ன்றத ஆகாஷ்வாணின்னு மாத்துனீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியாதா? நான் கேட்கிறேன், நீங்க உத்தரவாதம் சொல்றீங்கல்ல, என்ன பெரிய உத்தரவாதம்? நீங்க அதிகமாக பணத்தை கொடுத்த உத்தரப்பிரதேசத்துல 600 காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏறத்தாழ 30 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அது வளர்ந்த மாநிலம். 3 முறை, நீங்க 2 முறை இருக்கிற மாநிலம் பாரதிய ஜனதா. அங்க அப்படி. இப்ப உங்க பாரதிய ஜனதா கூட்டணி பீகார் 36% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ உங்க கேரண்டி உங்க உத்தரப்பிரதேசத்திலே செல்லல. சிறப்பு. திரு ஸ்டாலின் சரியான கேரண்டியை திரு மோடிட்ட வைக்கிறார். அந்த 3 வருஷம் திரு ஸ்டாலின் அவர்களும் கேரண்டிக்கு சரியா செய்யல. அத பத்தி மட்டும் தானே திரு இபிஎஸ் பேசுறாரு. மகளிர் உரிமை தொகையை நிறுத்தினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்றாரு. ஆனா பாஜக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலையே அப்படின்னு நீங்க கேட்கிற மாதிரி திரு இபிஎஸ் எந்த பிரச்சாரத்திலையும் கேட்ட மாதிரி தெரியலையே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா சொன்னதை செய்யாது. இந்த நாட்டை எந்த அளவுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தையும் திட்டத்தையும் குழி தோண்டி புதைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி. நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க பாஜக என்னங்க பண்ணுச்சு சொன்னதுல அப்படின்னு கேட்டாதானே உங்களுக்கு வாக்கு வரும். திமுக சொன்னதை நிறுத்திருச்சுனா, செஞ்சதை நிறுத்திருச்சுனா அப்படி பேசினா உங்களுக்கு லாபம்? அதுல நான் கேட்கிறேன், இது என்ன மார்க்கெட்டிங்? ஒரு பொருளை ஒரு ப்ராடக்டா விற்கிறீங்க. கேரண்டி தருவீங்களா? 3 ஆண்டு காலம் நீங்க என்ன செஞ்சீங்க? நீட்டு விலக்கு. திரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. கொடுத்து 39 உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சீங்க? 89 லட்சம் கையெழுத்துல நிக்கிறீங்க. அப்ப அது என்ன கேரண்டி? சரி, ஏன் கொடுக்கல? நீங்க மோடி கிட்ட கேக்குறீங்கல்ல, இல்ல ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு திரு பாஜக கிட்ட கேட்க வேணாமா? அதிமுக பாஜக கிட்ட எல்லாத்தையும் தானே சொல்றாங்க. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல ஒரு கமிட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு பாஜக கிட்ட நீங்க கேட்க வேண்டாமா? சார், நீங்க என்ன சொன்னாலும் அவங்க ஆகாயத்துல இருந்து பறந்துகிட்டே விமானத்துல இருந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க சார். முக்காவாசி நாள் பாராளுமன்றத்தில் இருந்தார் அவரு, இல்ல வெளிநாட்டிலே போறாரு. அவரை போயிட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க இருக்கக்கூடிய ஆதித்யநாத், அங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இருக்கிறதுல இவ்வளவு லட்சணம் இருக்குது. ஆனா இருக்கிற பணத்தை பூரா மகாராஷ்டிராவும் நம்மளுடைய உழைச்சு தமிழர்களுடைய வரிய பூரா ஒரு பாருங்க, 25 கிலோ அரிசி வாங்கினா அது ஜிஎஸ்டியா, 25 கிலோவுக்கு மேல வாங்கினா அது ஜிஎஸ்டி இல்லையா? ஏன்னா மொத்தமா கடத்துன்றாங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா வகையிலுமே நீங்கள் மக்களுக்கு எதிரானவர்கள். இன்னொன்னு, இப்பதான் இதே புதிய தலைமுறையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒளிபரப்பாக போகுது. திமுகவை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக எதற்கு என்று பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை சொல்றாரு. நாங்க இருக்கோன்றாரு. பாஜக இருக்கோம், நீங்க ஏன் தேவையில்லாம எதுக்குறீங்க? அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒளிபரப்புக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்திய மக்களை அழிப்பதற்கு இந்தியாவில் பாஜக எதற்கு நான் கேட்கிறேன். சட்டத்தை அருண் கோயல் ஏன் போனார்? உங்களால் விளக்க முடியுதா? அசோக் சாவலா ஏன் போனார்? உங்களால் விளக்க முடியுதா? ஏன் போகிறார்? அப்போ உங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் உங்க தேர்தல் பத்திரத்தை பத்தியே சொல்லுங்கன்னு சொன்னா இது வரைக்கும் நான் கேட்கிறேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்ல முடியுதா? எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவே இருக்காதுன்றாரு அண்ணாமலை. அதிமுக இருக்காதுன்னு சொன்னவங்க தான் சார் காணாம போயிருக்காங்க. நீங்க அந்த மாதிரிலாம் நினைச்சாங்க. ஏன்னா இவர மாதிரி ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் எலெக்ஷனுக்கு அப்புறம், அவர்கிட்ட அதிமுக போயிடும்ன்ற அவங்க நம்பிக்கை எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. பகவான் மட்டுமே அறிவார் அவருடைய வெற்றிகள் எல்லாம். நான் கேட்கிறேன், தேர்தல் பத்திரத்துல நீங்க கொடுத்த அபிடவிட்லயே
எது திரு அண்ணாமலை கொடுத்த அபிடவிட் அவர்களே நான் ஜுடிஷியல் ஸ்டாம்புக்கு பதிலாக கோர்ட் ஃபீயை ஒட்டியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிருச்சு. ஆனாலும் கூட தேர்தல் அறிக்கையே விடல. தானா தமிழ்நாட்டில் அவர் சொல்றாரு, நான் கோவையில் நான் 60% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவேன். தேர்தல் அறிக்கையே விடல. பாரத பிரதமர் பெரிய குண்டை தூக்கி போட்டவர், ஹிரோஷிமா நாகாசாகியை விட பெரிய குண்டு போட்டிருக்கிறாரு. என்னன்னா, நாங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம். ஐயா, நீங்க இன்னும் அதிகமாவே சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையை விடுங்க. விடுறதுக்கு முன்னாடியே 543 நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதிகமா சொல்லுங்கன்ற. ஏன்னா மக்கள் அப்பதான் புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்க எப்படிப்பட்ட நாடகம் ஆடுறீங்கன்னு சொல்லி. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? 400ல என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? தேர்தல் அறிக்கையே வரல சார். 400 சொல்றாங்கல்ல, 543 பாரதிய ஜனதா தான் வெற்றி பெறும். ஏன்னா 2019 282 சம்திங். அதே மாதிரி 2019 303, அதுக்கு முன்னாடி 282, வரக்கூடியதுல 543. சரி, ஆசை நேரம். இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே சொல்லிட்டு போங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.